சாரா ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான டேட்ஸ் கேக். அதுக்கு நான் இங்கே ஒரு 20 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கப் பால் நான் ஊற்றிருக்கேன். அதை நல்லா ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிடுவேன். நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிடுவேன். டேட்ஸும் பாலும் நீங்கள் நல்லா ஒரு 1 hour ஊற விட்டிங்கன்னா அரைக்கும்போது இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே நான் ஒரு பேனில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1/4 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு பீட்ரோ எதுவுமே தேவை கிடையாது, அவனோ எதுவுமே தேவை கிடையாது. வெறும் குக்கரும் டம்ளரும் ஸ்பூனும் இருந்தால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறம் அதே 1/4 கப்பில் நான் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே 2 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து வச்சு சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபீஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக் வீட்டிலே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் உங்கள் குழந்தைங்களே வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.